அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் இடத்துல சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் இருந்தா அது எந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கும், என்ன மாதிரி நம்பிக்கையை கொடுக்கும், என்ன மாதிரி சம்பவங்களை கொடுக்கும், அதுல வர்ற பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 8ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தா பணம், பொருள், இடம், நம்பிக்கை அல்லது சமூக அங்கீகாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல தன்னை ரிஸ்கான விஷயங்களுக்கு ஆட்படுத்திக்கிறாங்க. ஸோ பாவகிரகங்கள் இருக்கும்போது இப்படியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. ஆனால் சுப கிரகங்கள் இருக்கும்போது அதிகமாக எந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் தான், ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக வருது. அது ஏன் அப்படின்னா அந்த ரிஸ்கான சில விஷயங்கள், அந்த பணம், பொருள் அல்லது இடம், பொருள், அதிகாரம் சார்ந்த பிரச்சனைகள்ல சுப கிரகங்கள் இருக்கிறவங்க பெருசா ஈடுபடுறது இல்லை. அதை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்கு அங்கெல்லாம் போய் நம்ம செய்யணும், எதுக்கு இல்லீகலா போகணும், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைச்சு அப்படியான 8ஆம் இடம் சார்ந்த ரிஸ்கான வேலைகளை செய்யறது இல்லை. ஆனா அதுக்கு பதிலா எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ரிலேஷன்ஷிப், லவ், பிரேக்கப், பொசசிவ், அஃபெக்ஷன் இப்படியான ஃபீலிங்ஸ்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ நம்ம சுருக்கமா சொல்ல வர்றது, 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தா அந்த 8ஆம் இடம் சார்ந்த மற்ற டேஞ்சரான விஷயங்களை விட ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட சில டேஞ்சரான விஷயங்களை தான் சுபகிரகங்கள் செய்ய விரும்புது. அதை செஞ்சுதான் மாட்டிக்குது. லவ் பிரேக்கப், லவ் அஃபேரு, கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஈகோ சண்டை, ஏமாத்துறது, உறவு சிக்கல், இப்படி பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இந்த சுபகிரகங்கள் 8ல உட்கார்ந்ததும் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. பட் இது இப்படியே தான் நடந்தாகணுமா? 8ல சுபகிரகங்கள் இருந்தா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை போய் மாட்டி தான் ஆவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த இடம் சார்ந்த விடுதலை உணர்வு, மெச்சூரிட்டி, நிறைய அறிவு, பன்மையத்தன்மை, சிறந்த வாழ்க்கை பாதையை முன்னிறுத்தினா அந்த கிரகம் அதே பலனை செய்யாது அப்படிங்கிறது நம்மளோட விதி, நம்ம உணர்ந்த விதி, நம்ம முன்வைக்கிற விதி. ஸோ அந்த வகையில ரிலேஷன்ஷிப்ல ஒரு பன்மையத்தன்மையை, அதாவது சுதந்திர உணர்வை முன்னிறுத்தி நீங்க போனீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வராது. ஏன் வராது அப்படின்னா, அதாவது வெறுமனே ரிலேஷன்ஷிப் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அது மட்டுமே உங்களை ஓவரா ஆக்குபை பண்ணாது. சமூகத்தை பார்ப்பீங்க, கருத்தியலை பார்ப்பீங்க, அரசியலை பார்ப்பீங்க, உங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களோட தொழில் உலகத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, அல்லது தனிப்பட்ட பேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, அல்லது உங்க சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல நடக்கிற விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, டிராவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இப்படி கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு, செயல்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க அதுல செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வெறுமனே லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஆழமா போய் அதுலயே அட்டாச் ஆகி அதுலயே ஹர்ட் ஆக மாட்டீங்க. பிரச்சனைகள் அங்க பெருசா வராது. ஸோ விடுதலை உணர்வு, பன்மைத்தன்மை அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 8ல சுபகிரகங்கள் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அவங்க லைஃப் டைம் ஹேபிட்டா, இப்படி ஒரு நபராகவே அவங்க மாறிட்டாங்கன்னா எந்த தசாபத்தி வந்தாலும் சரி, எப்படியான கால சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த 8ஆம் இடம் சார்ந்த நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காது. இதை எப்படி சொல்றீங்க, சும்மா பேச்சுக்கு சொல்றதா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ நீங்க ஒரு மல்டி திங்ஸை உங்க லைஃப்ல செஞ்சு பாருங்க. இப்போ ஒரு நாள் எடுத்துக்கங்க, அந்த ஒரு நாள்ல மல்டி திங்ஸை செஞ்சு பாருங்க, அல்லது திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, அல்லது ஏதோ ஒரு பொருளை அதே நாள்லயே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி பாருங்க. அதே நாள்லயே உங்க ரிலேட்டிவ்ஸ்ல ஏதோ ஒரு நபரை போய் மீட் பண்ணிட்டு வாங்க, அவங்களோட கலந்து பேசுங்க. அப்புறம் ஈவினிங் போல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஆழமா தேடி படிங்க, கத்துக்குங்க. இதெல்லாம் ஒரு நாள் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் செய்யும்போது அந்த மல்டி டைமென்ஷன், லைஃபோட மல்டி டைமென்ஷன் உங்க உணர்வுகளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ டைவர்சிட்டி, பன்மையத்தன்மை, விடுதலை உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹேபிட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு நாள்லயே நடக்குது அப்படின்னா இதை தொடர்ச்சியா உங்க லைஃப்ல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக டெய்லியும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவு பன்மைத்தன்மையோட எல்லாத்தையும் கலந்து, சூழலோட கலந்து தான் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டுட்டா வெறுமனே ரிலேஷன்ஷிப் மட்டுமே உங்களை ஆக்குப்பை பண்ணி அது சார்ந்த பிரச்சனை மட்டுமே வராது. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் விஷயத்துல மனசு சொல்றதை மட்டும் ஆழமா நம்பாதீங்க. மெச்சூரிட்டியும் விழிப்புணர்வையும் பன்மையத்தன்மையும் உள்ள கொண்டு வர்றது அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க பல விதத்துல, பல படங்கள்ல, பல வாழ்க்கை நிகழ்வுகள்ல நீங்க பார்த்து கத்துருப்பீங்க, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அல்லது இனிமே தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது அர்த்தம். எண்ட் ஆஃப் த டே நம்ம சொல்ற சொல்யூஷனுக்கு தான் எல்லாரும் வந்து நிக்க போறீங்க. ஸோ இதெல்லாம் தான் 8ல சுபகிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வழிகாட்டுதல். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும்,
உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எங்க இருக்கு, அது எப்படி செயல்படும், அது எப்படியான எண்ணத்தை நம்பிக்கையை கொடுக்கும், அதை சரியா எப்படி கொண்டு போகணும், வேலையில தொழில ஃபேமிலி லைஃப்ல எல்லாம் சரியா கொண்டு போறதுக்கு ஹாரோஸ்கோப்பை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரலான வேலை தொழில் ஃபேமிலி லைஃப் எக்கனாமிக் லைஃப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.